அனைவருக்கும் காலை வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு புரியும். நேற்று வந்து ரிசல்ட்டு 8535 ஓகேவா, 8535. அதுக்கு முன்னாடி நான் வந்து 63629 8535 63629 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 3க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் இதில் பார்த்தீங்கன்னா 6க்கு 5 2க்கு 3 9க்கு 5. 6க்கு 5னா 5க்கு 4 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ ஏ போர்டில். சரியா, உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 4 ஓகேவா. அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2க்கு 3 3க்கு 1 சரி 2க்கு 3 3க்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. ஏன்னா என்ன நம்பர் முன்னாடி ரிசல்ட்டாக வருதோ 735 இருக்குது, இங்கே 535 வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி என்ன ரிசல்ட்டு நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர் திரும்பி ஒரு நம்பர் ஒன்று ஏ போர்டில் மாதிரி, இல்லை பி போர்டில் மாதிரி, இல்லை சி போர்டில் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த 535 ஏற்கனவே 505 ரிசல்ட் வந்திருக்கு. அந்த 0க்கு 3 பவர் எடுத்து அப்படியே 5க்கு 5 அப்படியே இறக்கி வச்சுருக்கா அப்படின்னு கூட நம்ம கெஸ் பண்ணலாம். சரி, 9க்கு 5 5க்கு 4 அப்படின்னு ஒரு கணக்கு வருது. ட்ரிபிள்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் ஃபாலோஅப் நம்பராக ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பராக 555 முன்னாடி நான் கெஸிங்கில் எடுத்திருந்தேன். அது என்ன பண்ணுறான்னா அப்படியே பி போர்டு எடுத்துகிட்டு ஏசி அப்படியே டபுள்ஸை கொண்டு வந்து வச்சிடறான். லாஸ்ட் டைம் கூட நான் 505 கெஸிங் எடுத்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் வருமா வராது மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பில் கொண்டு வந்து வச்சுருவோம். அப்படிங்கிறதுனால ஒரு வேளை 5க்கு 4 3க்கு 4 5க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு வந்தால் ட்ரிபிள்ஸ் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை அவன் ஒரு நம்பர் சென்டரில் மாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அதாவது பி போர்டில் அவன் மாற்றுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2க்கு 3 3க்கு ஒரு வேளை 6ன்னு வைக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சொன்ன மாதிரி 464 உங்கள் கணக்கில் வச்சுங்க. அதாவது 444 சப்போர்ட் நம்பராக வச்சுங்க. வேணா சும்மா கொஞ்சம் கம்மியான இதில் ட்ரை பண்ணலாம். இது வந்து சப்போர்ட் தான், ஓகேவா. 464 5க்கு 4 3க்கு 6 5க்கு 4 ஓகேவா. ஆனால் ஏசியில் அப்படியே டபுள்ஸாக வருவானான்னு நினைக்க வேணாம். 446 வச்சுங்க. 464 446 ஓகேவா. 464 446 444 வந்து ஒரு சப்போர்ட் நம்பராக வச்சுங்க, ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் 4 ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 3 செட்டு வச்சுங்க. சரி, இது இல்லாமல் என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த 5க்கு 0 வரலாம். 5க்கு 0 இங்கே பார்த்தீங்கன்னா 2 3 அப்படிங்கும்போது இவன் 1 3க்கு 4 வைக்கலாம், இல்லை 3க்கு 5 வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரியா, அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4 அப்படி இல்லைன்னா 0 ஓகேவா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இவன் 9 5 சரியா. அப்படிங்கும்போது ஒரு வேளை இவன் 6 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 4க்கு 3 4க்கு 2 2க்கு 0 அப்படிங்கும்போது இந்த ஏ போர்டில் 4க்கு ஒரு நம்பர் இறக்கி மைனஸ். இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3க்கு 6 பவர், 2க்கு 2 அதே நம்பர், 0க்கு 9 அப்படியே கொஞ்சம் மைனஸ். அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ப்ளஸ் மைனஸு, பி போர்டில் பவரு, சி போர்டில் பவரு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பவரு, பி போர்டில் அதே நம்பரு, சி போர்டில் மைனஸு. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஏ போர்டில் பவரு, பி போர்ட்லேயும் பவரு, அப்போ சி போர்டில் 5 + 1 6 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். சரியா, அப்போ 056 ஓகேவா. 056 464 446 உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பாருங்கள். அதே மாதிரி இல்லை ஏற்கனவே தான் இங்கே 442 வந்துருச்சே அப்படிங்கும்போது இவன் அப்படி அடிப்பானா இப்படி அடிப்பானெல்லாம் வேணாம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4 இவரை தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துங்க. சரியா, 446 054 சரியா. அப்படிங்கும்போது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் எடுத்து
இதுக்கு அடுத்தபடியாக இவன் ஒரு வேளை கொண்டு வந்தால் இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 0.55 1 6. சரியா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது இந்த ஒரு மாத ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் கம்பேரிசன் 505க்கு 535. சரிங்களா? அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 535 735 இதெல்லாம் ஒரு நாள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இதுக்கப்புறம் இதில் ஒரு 2 3 நாள் விட்டு இந்த 735க்கு பதிலாக 535 இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 430. இதுக்கு இந்த ரிசல்ட்டுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 430 320. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மைனஸு சேம் அப்படியே நம்பர் இறக்கி. அதனால் இந்த ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் இது இப்படியே ரிப்பீட்டடாக ஒரு மாதிரி மாறி மாறி வரலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தெளிவாக எடுத்துங்க. சரி, இப்போ நான் வந்து ஏபிசியில் கொடுக்குறது உங்களுக்கு இது சப்போர்ட் நம்பர். இது கொஞ்சம் போர்டில் கன்ஃபார்மாக இருக்குது, இதுவும் போர்டில் கன்ஃபார்மாக இருக்குது. நான் என்றைக்குமே பாக்ஸ் கொடுக்க மாட்டேன். அதனால் இது வந்து நம்ம கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இது தான் நான் கொடுக்குறேன். 0.56. அதே மாதிரி 456 0.54. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சரியா? 446 056 054. ஓகேவா? அவ்வளோதான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6 0. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 46 44 56 54 04 01. இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. ஏபிஎஸ்சிபிசி கணக்கு இவ்வளோ தான் இருக்குது. இதை இப்போ ரொம்ப பெருசாலாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எப்படியோ மாற்றி அடிக்கிறோம். நம்ம இப்போ கொடுக்குற கேசிங் வந்து டியரில் வருது. டியரில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் அப்படியே ஒரு நம்பர் மாற்றி அப்படியே வச்சு அடிச்சுட்டு இருக்கான். நேற்று வந்து டியர் 1 மணி ரிசல்ட்டும் கேரளா ரிசல்ட்டும் ஓரளவுக்கு நிறையாவே மேட்ச் ஆகி தான் வந்துச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிஷின் நம்பர் வச்சுலாம் இவன் எதுவும் அடிக்க மாட்டாங்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரும். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எழுதுங்க. ஏபிஎஸ்சிபிசி 46 44 56 54 01. சரியா? இவ்வளோ தான் நண்பர்கள் நான் எடுக்கிறது. 0 5 கூட ஒரு செட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கணும். சரியா? எனக்கு தெரிஞ்சு போர்டில் இப்படி தான் 5க்கு 4 3க்கு 6 5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 5க்கு 4 3க்கு 6 5க்கு 4 இல்லை 5க்கு 4 5க்கு 3க்கு 6 5க்கு 6 இப்படி தான் வரலாம். பாருங்கள் உங்கள் கெஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இவ்வளோ தான் எனக்கு கொடுக்குறது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. இதுக்கப்புறம் இதை தாண்டி வந்தால் ஒரு வேளை பவரில் கொண்டு வந்தாலும் பவருக்கு வந்து 5க்கு 0ன்னு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா 5க்கு 0 இன்னும் வைக்கல, 5க்கு 2 தான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதான் இந்த தகவல்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி சப்போஸ் நம்ம இங்கே கொடுக்குற இந்த கணிப்பில் ஏதோ டியரில் பாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு கேஎல்லையும் ஓரளவுக்கு வாய்ப்புகளை கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் 150 ரூபா அவ்வளோதான். சரிங்களா? இதான் நம்பரு. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வாய்ப்பு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த கெஸ்ஸிங் நான் கொடுக்குறதெல்லாம் வரலாம். சப்போஸ் இவன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வளைச்சிட்டு கொண்டு வந்து டியரில் மாற்றி அடிச்சுட்டு கொண்டு வந்து கேஎலுக்கு வேறு புதுசாக இறக்கிட்டான்னா அதுவும் ரொம்ப சிக்கல் தான். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். இந்த 464 ஒரு வார்த்தை கொடுக்குறேன், 446 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அது என்ன ஆகுதுன்னா இந்த 10 11 12 1 இந்த ரிசல்ட்டில் வந்து உட்காந்துருது. அப்படிங்கும்போது நான் எடுத்த கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர் வரல, சரி அதுக்கு ஆப்ஷனெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அது 2 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த கெஸ்ஸிங்கில் இதே வருது. இதான் நண்பரில் இருக்கிற விஷயம். பாருங்கள், ஓகேவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். இதான். ஆனால் 2:30க்கு தான் என்னால் தர முடியும். அதையும் இப்போதைக்கு சொல்லிட்டேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் இது பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சொல்லிக்கிறேன். அதாவது இந்த பேட்டர்ன் எப்படின்னா, நேற்று வந்து 724 மிஷின் நம்பர்
ஓகேங்களா? 9724 9க்கு 8, 7க்கு 5, 2க்கு 3, 4க்கு 5 இப்படி அடித்தான் நேற்று. சரிங்களா? அப்படிங்கும்போது ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தா நேற்று வந்து இந்த 6 to 9க்கு வந்து நான் மிஷின் நம்பர் வச்சு கணக்கு எடுக்கும்போது எனக்கு வந்து 4 to 9 6 to 9க்கு வந்து எனக்கு எப்படி மேட்ச் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன். அதையும் நான் இங்கே எழுதி கூட வச்சுருக்கேன். எனக்கு எப்படி மேட்ச் ஆனிச்சுன்னா ஒரே நம்பர் மட்டும் மாறிடுச்சு. நான் பிசியில் 29 எழுதி வச்சேன். ஆனால் 29 என்னால் எடுத்து கொடுக்க முடியல. நிறைய நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பிசியில் 29 எடுத்துட்டேன். ஆனால் வேறு நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன். இதுதான் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்கு. இதுதான் விஷயங்கள். பாருங்கள், உங்களுக்கு ஓகே தான் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.